ஹாய் நண்பா, அன்னைக்கு கடந்த டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஹீரோ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம ஆர்டி அமரன் என்ற பிளேயருக்கும் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து டிஜெட் மோனி என்ற பிளேயருக்கும் தான் நடந்துச்சு. போன வழியில வந்து டிஜெட் ஸ்னேகாவோட ஃப்ரெண்ட் அந்த மேட்ச்ல டிஜெட் மோனி பிளே பண்ணிருப்பாங்க. இவங்க வந்து மொத்தம் 4 பேர் பிளே பண்றாங்க நினைக்கிறேன். ஸ்குவாட் வந்து தரமான ஸ்குவாட், சூப்பரா பிளே பண்றாங்க எல்லாருமே. இந்த பிளேயர்ஸ் கூட நீங்க 4v4 பிளே பண்ண ஆசைப்பட்டா கூட 4v4 கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? கண்டிப்பா நீங்களும் பிளே பண்ணிடலாம். அப்புறம் ஹீரோ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம ஆர்டி அமரன் பிளேயர் வந்து நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம டிஜெட் மோனி பிளேயர் வந்து அடிச்சு மேட்ச் முடிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு மூவ் கொடுத்து ஒன்டா அடிச்சு பிளே பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். ப்ரோ நாங்களே எங்க டிஸ்ட்ரிக்ட்ல தரமான ஸ்கில்டு பிளேயர் தான் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா உங்க டிஸ்ட்ரிக்ட் நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே, நம்ம கடைசி ஒன்னு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் என்ன ஆச்சுன்னா ஹீரோ டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து நம்ம ஆர்டி அமரன் பிளேயரை வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து டிஜெட் மோனி பிளேயர் வந்து 4-8 அடிச்சு எங்க சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஒரு தரமான ஸ்கில்டு பிளேயர் அப்படி ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஓகே, நம்ம இந்த பிளேயர்ஸ் கூட நீங்க 1v1 இல்ல 4v4 பிளே பண்ண ஆசைப்பட்டா நம்ம பேச்ச மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு உங்க டிஸ்ட்ரிக்ட் நேம் கூட 1v1 இல்ல 4v4 மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? பாப்போம் அடுத்த யார் தரமான ஸ்கில்டு பிளேயர்னு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பாய்.